இதனிடையே தொலோ இன்டான் ஜலான்சிக்கு சுங்கை லம்பாமில் நிகழ்ந்த விபத்தில் உயிரிழந்த சேமப்படை உறுப்பினர்கள் 9 பேரில் ஒருவர் சாஜன் பெருமாள் சுகுணநாதன். குடும்பத்தின் மீது அதிக அன்பும் அக்கறையும் கொண்ட தமது மகனின் இழப்பை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று பெருமாளின் பெற்றோர் மனமுடைந்து கூறினர். குடும்பத்தில் 3 பிள்ளைகளில் மூத்தவரான பெருமாள் தங்களை பொறுப்போடு கவனித்துக் கொள்வார் என்றும் மகனை பறிகொடுத்ததை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றும் அவரது தந்தை சுகுணநாதன் கணேசன் கண்ணீர் மல்க தெரிவித்தார். யாருக்குமே கெட்டது செய்ய மாட்டோம், வெளியெல்லாம் சுத்த மாட்டாரு, வேலை வீடு தான். வெளியே போய் லேப்பா பண்ணி போய் உட்காந்து கூட்டத்தன் சாப்பிடலாம் கிடையாதுயா. நல்ல ஒரு குணம், என்னை ரொம்ப டேக் கேர் பண்ணுவார், என்னை கஷ்டப்பட விட மாட்டார், என்னை ரொம்ப டேக் கேர் பண்ணுவார், என்னை நல்லா பார்த்துக்குவார். இப்போ அவர் இல்லாதது எனக்கு ஒரு பெரிய கையே உடஞ்ச மாதிரியா போச்சியா. என்ன தையா என்னை எடுத்துட்டு அவனை உயிரோடு விட்டுருக்கலாம். தமது பணியை மிகவும் நேசிக்கும் மகனின் மறைவு தங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு என்று கூறுகின்றார் அவரது தாயார் திலகவதி காளிமுத்து. செராஸ்ல வேலை செஞ்சாரு, ஜோஹூர்ல வேலை செஞ்சாரு, சபால வேலை செஞ்சாரு, இப்பதான் இங்க மாதிரி வந்தாரு. இப்ப கல்யாணம் பண்ணி இந்த குடும்பமா இருந்தாரு. நேற்று பார்த்துட்டு தான் போனாரு, நினைச்சு பார்க்க முடியல ஐயா. பெருமாளின் மனைவி ஹெலன் ட்ரேசி ஈப்போவில் உள்ள துங்கு ராஜா பெருமாய்சூரி பைனூன் மருத்துவமனையில் தாதியாக பணிபுரிந்து வருகிறார். அவருக்கு 7 மற்றும் 11 வயதில் 2 பிள்ளைகள் உள்ளன. பெருமாளின் இறுதி சடங்கு நாளை புதன்கிழமை மே 14ஆம் தேதி காலை மணி 11 தொடங்கி மதிய மணி 2 வரை நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது.